ரோகிணிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு விஜயாவும் நம்ம மனோஜும் நம்பினாங்க. இப்போ லாஸ்ட்டில் முத்து நம்ம ரோகிணிக்கு சூடு போடுறதுக்கு ஆளை கூட்டு வந்து நிப்பாட்டுறாரு. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீனா முத்துட்ட சொல்கிறாங்க, ஏங்க இந்த ரோஹிணிக்கு பேய் பிடிச்சதுலேருந்து ஒரு வித்தியாசமாக இருக்காங்கங்க. வீட்டில் விட்டு ரூமை விட்டு வெளியே வர மாட்டாங்க. பைத்தியம் முடிச்ச மாதிரி தாங்க இருக்காங்க. நிஜமாவே பேய் பிடிச்சிருக்குமோ? அவங்க அப்பா வந்து மலேசியாவில் தான் இருந்திருப்பாங்களோ? இவங்களுக்கு பார்த்தா எனக்கு அப்படிதாங்க தோணுது அப்படின்னு மீனா முத்துட்ட சொல்கிறாங்க. உடனே முத்து இதை வந்து, ஏ மீனா, இது என்ன நீ நம்புகிற இதெல்லாம்? அந்த பார்லாமா நல்லா மனோஜையும் அந்த எங்கள் அம்மாவையும் நல்லா ஏமாற்ற போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னு அந்த அம்மா வந்து கரெக்டாக வந்து கேட்ச் போட்டு பண்ணுது பார்லாமா. நீ உனக்கு அது தெரிய மாட்டுக்க மீனா அப்படின்னு நம்ம முத்து மீனாட்ட சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க அப்படிலாமா நடக்கும்? இந்த என் ரோகிணி ஆனால் செயல்முறை எல்லாத்தையும் பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குங்க அவங்க செய்கிறதெல்லாம். வீட்டில் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா வந்து மலேசியாவில் தான் இருந்திருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா, நீ கொஞ்சம் கூட இன்னும் வந்து நீ எத்தனையோ இடத்துல பூ போடுற, வைக்கிற, எடுக்கிற, உனக்கு எத்தனையோ அனுபவம் இருக்குன்னு பார்த்தா நீ அனுபவமே இல்லாத சாணி மாதிரிலாம் பேசுகிற. இந்த பார்லமா நல்லா ஏமாத்துது. இது வந்து எப்படி இப்படி சொன்னோம்னா நம்ம வந்து இந்த 30,00,000 ஏமாத்திட்டு போனவங்கல்ல, அதை பற்றி நம்ம பேச மாட்டோம் பார்த்தியா? அதுக்கு தான் இந்த அம்மா வந்து நல்லா கெச்சு போட்டு இந்த விஷயத்த சொல்லி வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் நம்ப வைக்கிது. அதை புரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆமாண்ணே, நம்ம மாமாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஏமாத்துறதுக்கு தான் இதை கரெக்டாக கெச்சு போட்டு எனக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டிங்க போட்டு இது நான் லைட்டாக வந்து செல்ல விஷயத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது. ஆனால் முழுசாவும் நான் நம்பலை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா முத்துட்ட. உடனே நான் எப்படியாவது இவங்களுக்கு பேய் பிடிக்கலன்னு இவங்க வாயிலேருந்தே சொல்ல வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு முத்து மீனாட்ட சொல்லிட்டு கிளம்பியிருந்தாரு. அங்கேருந்து அண்ணாமலை வந்து விஜயாட்ட கேட்குறாங்க, இப்போ எப்படி இருக்குது ரோகிணிக்கு? பேய் பிடிச்ச மாதிரி இருக்க, கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்த பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, புத்தி சாவம் மாதிரி தான் இருக்கா. நம்ம ஒன்று பேசுனா தெளிவாக பேசவே மாட்டுக்கா. இதனால மனோஜும் மனம் உடைஞ்சு தான் இருக்கான். நான் என்ன செய்ய போகிறேனே தெரில. எனக்கு சங்கடமாக இருக்குது. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. இப்போ பாருங்கள், மலேசியாவில் வந்துட்டு போகும்போது என் ரோகிணி எதுவுமே பேச முடியாமல் போயிடுச்சு. இப்போ அவங்க அப்பாவும் இப்போ இறந்துட்டாங்க. இப்போ ரோகிணியோட சொத்து இவளுக்கு வருமானங்கிறது எனக்கு தெரியல. இதை நினச்சி வேற எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு நம்ம விஜயா அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, அந்த பொண்ணு சரியாயிடுச்சா சரியாகலையான்னு கேட்டால் நீ சரியாயிருக்கு சரியாகலைன்னு சொல்லணும். இது என்ன, உனக்கு பணத்து மேலே தான் உனக்கு என்ன இருக்குது? அந்த பொண்ணு எப்படி போனாலும் பரவாயில்ல, உனக்கு பணம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே விஜயா சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லைங்க, இருந்தாலும் முக்கியம் இல்லை, பணம் தானே முக்கியம். இப்போ உள்ள காலத்தில் பணம் இல்லாமல் வாழ முடியுமா? இப்போ பணம் தானே அத்தாட்சி தேவைக்கு தேவைப்படுது. இப்போ கடனாகி அவன் தூக்கிட்டு ஓடிட்டான் 30,00,000 ரூபா. அவனை ஏமாற்றிட்டான் நம்ம மனோஜை. அவன் எங்கே இருக்கானே இப்போ தெரியல. இப்போ லாஸ்ட்டில் இப்போ ரோகிணிக்கு இப்படி ஆகிப்போச்சு. இப்படி ரோகிணி தான் கரெக்டாக எங்கே போனாலும் யாரை எப்படி பிடிச்சி வாங்கணும், அந்த அவனை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ரோகிணிக்கு மட்டும்தானுங்க தெரியும் அப்படின்னு விஜயா அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. சரி சரி, சீக்கிரத்தை சரிப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி தேடுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் டூட்டிக்கு கிளம்பிடுறாரு. உடனே அங்கேருந்து விஜயா வராங்க. வந்துட்டு நம்ம சுஜிகிட்ட கேட்குறாங்க, உனக்கு தெரிஞ்சவங்க வந்து இவங்களுக்கு டாக்டர்கிட்ட எதுவும் கூப்பிட்டு போனால் இவங்களை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது சுஜி சொல்கிறாங்க, இவங்களுக்கு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மனநல டாக்டர்கிட்ட போய் காட்டலாம் நம்ம ரோகிணியை அப்படின்னு சுஜி சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இல்லை இல்லை, இருந்தாலும் எனக்கு ஒரு பேய் பிடிச்சதுக்கு வந்து நம்ம சாமியார்கிட்ட காட்டுறது தான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம விஜயா சொல்கிறாங்க. சரி அத்தை, உங்கள் பாடு ஆண்டி, எனக்கு கிளம்புறேன், எனக்கு டூட்டிக்கு நேரம் ஆகுது அப்படின்னு நம்ம சுஜி கிளம்பிட்டு போயிருந்தாங்க. உடனே முத்து வீட்டுக்கு வராரு. வந்துட்டு, அம்மா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இவங்களுக்கு இப்படி பேய் பிடிச்சவங்களுக்கு பேய் இல்லை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம் அந்த காலத்தில் ஒரு வைத்தியம் பண்ணுவாங்க. அந்த வைத்தியத்தை வந்து நீங்கள் பார்லாமாக்கு செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு பேய் எப்படி பேரும். ஏன்னா அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3 நாளில் வந்து எப்படி அவங்களுக்கு மறைஞ்சிருமா, அதுக்குள்ளே சிம்டல் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நார்மலுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே விஜயா கேட்குறாங்க, அப்படி என்னடா ட்ரீட்மெண்ட்டு, அப்படி உள்ள சாமியார் யார் அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்தில் உள்ள ஒரு ஆளை கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்து, நம்ம
ரோகிணிக்கு சூடு போட்டால் போதும் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயாட்ட நம்ம முத்து. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா சூடா அதெல்லாம் போட்டால் சரியாயிருமா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. உடனே பக்கத்தில் இருக்க நம்ம ரோகிணி ஐயோ சூடெல்லாம் வேண்டாம் சூடெல்லாம் வேண்டாம் எனக்கு சூடெல்லாம் போடலை எனக்கு பேய் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரோகிணி. உடனே முத்து இப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் பேய் இருக்குது யார் சொல்லுவா, நம்மக்கிட்ட பேய் பிடிச்சிக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா, அது பேய் வந்து இருந்தாலும் இப்படி தான் சொல்லும், நீங்கள் வந்து சூடை போட்டுருங்க அப்போ தான் சரியாகும் அப்படின்னு அந்த கூட்டு வந்த ஆள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. உடனே விஜயாவும் சரி செஞ்சிருங்க நல்லது அப்படின்றாங்க. இது மனோஜ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. சூடு போட்டுருங்க அப்போ தான் நல்லது, சீக்கிரத்தில் அவளுக்கு பேய் போட்டோம், எங்கள் ரோகிணி வந்து எனக்கு நல்லபடியாக வரணும் அதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம மனோஜுன்னு சொல்லியிருந்தாரு. உடனே சூடும் போட்டுருந்தாங்க. சூடு போட்டோடனே நமக்கு ரோகிணிக்கு பயங்கரமாக கோபம் வருது. மனோஜ் மேலேயும் நம்ம விஜயா மேலேயும். என்னடா அந்த ஆன்ட்டி லூசு மூத்தனமாக நமக்கு சூடாக போட்டு விட்டுட்டு இந்த முத்து பேச்சை கேட்டு இந்த முத்து லாஸ்ட்டில் நமக்கு பக்கத்தில் யாரையோ கூப்பிட்டு வந்து எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு லாஸ்ட்டில் ஊசியை போட வச்சுட்டேன். டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசியை போட்டாலும் தெரியாது, இவன் வந்து சூடு போட்டு வச்சுட்டான், இவனை பழி வாங்காமல் விடக்கூடாது, நம்ம எப்படியும் இவங்க சூடு போட்ட இதில் அவங்களுக்கு மீனாக்கு நான் சூடு போட்டு அந்த முத்துக்கு நான் உணத்தலையானும் என் பேர் ரோகிணி இல்லை அப்படின்னு நம்ம ரோகிணி அடுத்தது இதை தான் செய்ய போகிறாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களை போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.